குட் மார்னிங் சென்னை. நான் உங்கள் டாரட் ரீடர் அஸ்ட்ராலஜர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி இன்றைய நாளின் சிறப்பு, அதாவது இந்த நாள் என்ன உங்களுக்கு ஹைலைட்டாக நடக்க போகுது, ராசி பலன் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ டாரட் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேச ராசிக்கு. ஓகே, மேச ராசிக்கு டெவில் வந்திருக்கு. பயப்பட வேணாம். இது அந்தளவுக்கு தப்பான கார்டு கிடையாது. ஃபோர்ஸ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளில் ராசி பலன் எடுத்துக்கிட்டால் அந்த நாள் உங்களுக்கு கடுமையான வேலை இருக்கும். அந்த வேலை கமிட்மெண்ட்லேருந்து மாற முடியாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசி. சூப்பருங்க. இன்றைக்கி உங்களுக்கு சமமான ஒரு அந்தஸ்து கிடைக்கும். உங்களுக்கு தேவையான மரியாதைகள், அதே சமயம் உங்களுக்கு தேவையான பங்குகள், பண பரிவர்த்தனை இது உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. வாவ், மிதுன ராசிக்கு இன்றைக்கி உங்களோட விஷிங் கம்ப்ளீட் ஆகும். நீண்ட நெடுநாள் நீங்கள் கோப்பைகள் ரொம்ப வழியிடுது. அதாவது எல்லா நிலைகளும் நீங்கள் எந்த நிலையில் ஆசைப்பட்டிருந்தாலும் அது எல்லாமே நிறைவேறுவதற்கான வாய்ப்பு. ஓகே, இப்போ கடகராசி. ஓகே, கடகராசி சரண்டர் டு டிவைன். நீங்கள் யார் பேச்சையாச்சும் கண்டிப்பாக கேட்டு இன்னைக்கு ஏதாச்சும் பெருசாக ஒரு திட்டமிடுதல் இருந்ததுன்னா யார் பேச்சையாச்சும் கண்டிப்பாக கேட்கணும். அடுத்து சிம்மராசி. ஓகே, சிம்மராசிக்கு இன்றைக்கி குடும்பத்தில் சிறு சண்டைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. எமோஷ்னல்ஸ் நெகட்டிவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கடவுளை வேண்டிக்கிட்டு, சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு இந்த நாளை ஆரம்பிக்கணும். கன்னிராசி. கன்னிராசிக்குமே இன்றைக்கி ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும்னு நினச்சிருக்கீங்கள, அது இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி உண்மை தெரியும் நாள் அப்படி எடுத்துக்கணும். ஒரு கடவுள் அருள் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ சிரமப்படுறீங்க அப்படிங்கிறத உணர்த்தும் ஒரு நாள். துலாம் ராசி. துலாம் ராசி அகெயின் டெவில். ஸோ துலாம் ராசியும் இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு பிடிக்காத வேலையை பணியை நிமித்தமாக செய்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கட்டாய முறையில் செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி. ஓகே, விருச்சிக ராசி இன்றைக்கி தேவையற்ற மனசோர்வு உண்டாகும். நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அப்பப்போ நிறையா தண்ணி குடிங்க, சில் பண்ணுங்கள், விரும்பியதை சாப்பிடுங்க. ஒரு விரும்பியதை சாப்பிட ட்ரை பண்ணாலே இந்த நெகட்டிவ் எனர்ஜி காட் அதுக்காக நமக்கு எதுக்காகவாச்சும் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது விரும்பி செய்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஓகே, தனுசு. வாவ், தனுசு இன்றைக்கி உங்களுக்கு தரித்திரம் நீங்கும் நாள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு லேசியான பண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஃபுல் செட்டில்மெண்ட் கிடைக்கிறது. இன்றைக்கி வறுமை ஒழியும் நாள் அப்படின்னு கூட தனுசுக்கு சொல்லலாம். சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசி இன்றைக்கி கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் ஃபோக்கஸ் தவறினாலும் கெட்ட பேர் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி. கும்பராசி இன்றைக்கி பிடிவாதத்தை விட்டு கொடுப்பது அல்லது உங்கள் கையை விட்டு ஏதாச்சும் நழுவுற ஒரு நாளாக இருக்கும். ஸோ மனசோர்வு அடைய வேணாம். இன்றைக்கி ஒரு நாளில் எதுவும் பெருசாக மாறிட போகிறது கிடையாது. ஸோ நாளைக்கு கொஞ்சம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். அடுத்து மீன ராசி. மீன ராசி கஷ்டப்பட்டு நீங்கள் சேமித்த பணம் கொஞ்சம் செலவாக, மனசுக்கு பிடிக்காத நிலையில் செலவாக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு நாளின் சிறப்பு அப்படின்னு பார்த்தா நமக்கு ப்ளஸ் மட்டும் நடக்க வேண்டியதில்லை. அதனால தான் நவகிரகங்களில் சனி, ராகு, கேது எல்லாருமே இருக்காங்க. ஸோ மைனஸும் நடக்கலாம். தேங்க்ஸ் டு காட்.
இந்த ப்ரெடிக்ட் என்னை பண்ண வச்சதுக்கும் நன்றி, இந்த ப்ரெடிக்டை நீங்கள் பார்க்குறதுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிப்ரவரி மந்தில் இருக்கிறதுனால இந்த மந்த்து ஃபுல்லாக சர்ப்ரைஸான கார்டில் வந்து நிறையா ப்ரெடிக்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் ஒரு 55 ருபீஸ் 2 கொஸ்டினுக்கு சார்ஜ் பண்ணுறேன். நீங்கள் இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா சேட்டிங்கில் 55 அனுப்பிட்டு சேட்டில் வந்து அந்த இதை ஷேர் பண்ணிவிட்டு பில்லை ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு நான் அதை எப்போ நோட்டீஸ் பண்ணுறனோ அல்லது மற்றவங்களுக்கு முடிச்சுட்டு எப்போ உங்களதை பார்க்குறனோ இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் நான் என்ன கார்டு வந்தது, அதுக்கு என்ன மீனிங், உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவேன். நன்றி.